13, 14 வருஷமா இட்லி மாவு சேல் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா டைம்ல என்னால டவுனுக்குள்ள போக முடியாதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர். ஸோ எங்க ஊர் அது. கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம தள்ளி இருக்கோம். பச்சாபாளையம்ங்கிற பிளேஸ். ஸோ இங்கே வந்து நம்ம லோவர் மில் வந்து சிங்கிள் ஃபேஸ் யூனிட் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஃபேஸில் வந்து யூஸ்வலாக வந்து மாவு மில் வந்து ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் சிங்கிள் ஃபேஸில் வந்து ஒரு கோதுமை அரைக்கிற மிஷினும் ஒரு மிளகா அரைக்கிற மிஷினும் யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு இங்கே பச்சாபாளையம் வந்து வணக்கம் மேடம். நம்ம இன்னைக்கு பிரேமலதா மேடம் கிட்ட இந்த மிஷின் ஆல்மோஸ்ட் 3-4 months யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி இந்த ஃப்ளோர் மில் மிஷின் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணீங்க? 13, 14 வருஷமா இட்லி மாவு சேல் பண்ணிட்டு இருந்தேன். டவுனுக்குள்ளார இந்த கொரோனா டைம்ல என்னால டவுனுக்குள்ள போக முடியாதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப வந்து சும்மா இருக்கேன் நானு. அதனால இந்த ஏரியாலயே எனக்கு கடைகள் இல்லை. இந்த கடை அதனால சிங்கிள் ஃபேஸ் தான் எனக்கு வேணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட இருந்து. கணேஷ் ஸ்டோர்ஸ்க்கு நீங்க எப்படி வந்தீங்க? பல்வரைசர்னும் வாங்கணும்னு வந்தீங்களா? வேற ஒரு இடத்துல மிஷின் வாங்கியிருந்தேன். அது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாதனால அங்க வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்கறதுக்கோசரம் வந்தேன். அப்புறம் மறுபடியும் இந்த கடை எனக்கு பிடிச்சனால திரும்ப இந்தியா வந்து மிஷின் வாங்கிட்டேன்.